நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் டிசம்பர் 4ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிசியோட சமீபகால தேர்வுகளில் கேள்விகள் எப்படிலாம் நடப்பு செய்திகளை மையப்படுத்தி சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் செய்தித்தாள்களை நல்லா படித்து கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் அதனுடன் தொடர்புடைய சப்ஜெக்டுடன் தொடர்புடைய ஏற்கனவே ஸ்டாண்டர்டாக கேட்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் ஜிகே, இது எல்லாத்தையுமே மையப்படுத்தி ஒரே பாயிண்டில் நம்ம தினந்தோறும் தொகுத்து வழங்கப்படும். அதனால் மாணவ நண்பர்களை தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து வரும் எந்த ஒரு போட்டித் தேர்வு இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக அந்த எக்ஸாமை தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு அரசு படி உறுதி செய்ய வேண்டும் வர்ற போட்டித் தேர்வுகளில். சரிங்களா, ஆனுவல் பிளானர் வேறு வந்தாச்சு, அதனால் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுகளுக்கும் 1 மாதம் 2 மாதம் அதிகபட்சம் ஒரு 3 மாதங்கள் தான் காலகட்டங்கள் இருந்தது அந்த தேர்வினை நம்ம எதிர்கொள்வதற்கான டைம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, சூப்பரான ஒரு டைம் இருக்குது. நல்லா ஏற்கனவே ஆல்ரெடி ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும். அவங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷர்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு டைம். சரியா, அடுத்த 6-7 மாதங்கள் இருக்குது அடுத்த போட்டித் தேர்வுகளுக்கு. அதனால் இப்போதுலேருந்தே நம்முடைய நடப்பு செய்திகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம சூப்பராக வந்துட்டு ஒரு சாதனையை படைக்க முடியும். ஆரம்பிக்கலாமா? நடப்பு செய்திகள் இன்றைய தினம் டிசம்பர் 4ஆம் தேதிக்குரியது. போனஸ் கேள்விகள், சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், சரியா, தினம் ஒரு திட்டம், இப்படி நிறைய விஷயங்களை மையப்படுத்தி போட்டித் தேர்வுகளில் 75 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ் வந்து கேட்பாங்கல்ல, அதில் 20லேருந்து 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம ஏரியாவிலேருந்து, அதில் எக்கனாமிக்ஸ் நான் சேர்த்து சொல்கிறேன். எக்கனாமிக்ஸுக்கும் கண்டிப்பாக நம்ம தனியாக வீடியோ போட வரும். அதுக்கப்புறம் நிறையா ஜிகே கொஸ்டின்ஸும் நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ண வரும். அதனால் மாணவ நண்பர்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி. கவனமாக இருக்குது. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் டிசம்பர் 4ஆம் தேதி நடப்பு செய்திகள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கம்மா. நம்ம எப்பவுமே ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிப்போம்? நம்ம அந்த தேதிக்குரிய முக்கிய தினங்கள். சரியா, பாருங்கள். டிசம்பர் 4 முக்கிய தினங்களில் தேசிய கடற்படை தினம். சரியா, இன்றைய தினம் தேசிய கடற்படை தினம் கொண்டாடப்படுகிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் திரிசூலம். சரி, ஆப்ரேஷன் திரிசூலம் சரிங்களா, ஆப்ரேஷன் இந்த ட்ரைடன்ட் அப்படின்னு சொல்கிறேன். திரிசூலம் அப்படிங்கிறது இந்தியாவினால் மேற்கொள்ளப்பட்டது. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1971ஆம் ஆண்டு. யாருக்குமே இருக்கும், இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்டு கிழக்கு பாகிஸ்தான் எந்த நாடாக உதயமானது? வங்கதேசமாக உதயமானது. சரிங்களா, அந்த டைமில் அந்த போரின் போது டிசம்பர் 4ஆம் தேதி 1971 அன்று இந்திய கடற்படையானது பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஒரு சில போர்க்கப்பல்கள், அதில் முக்கியமானது இந்த PNS ஹைப்பர் அப்படி சொல்லுவாங்க, அப்படி ஒரு 4 பாகிஸ்தானுக்கு சொந்தமான போர்க்கப்பல்களை இந்திய கடற்படை என்ன பண்ணாங்க? சுட்டு வீழ்த்தினாங்க. அந்த வெற்றியை கொண்டாடுற மாதிரி தான் அந்த சம்பவம் நடைபெற்ற டிசம்பர் 4ஆம் தேதி இந்தியாவில் தேசிய கடற்படை தினமாக கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி இந்திய இராணுவ தினம் அப்படிங்கிறது ஜனவரி 15ஆம் தேதி. அதே மாதிரி இந்திய விமானப்படை தினம் என்பது அக்டோபர் 8ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது. இது எதற்கு அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க அந்த ஷார்ட்ஸ் கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, சரி பாருங்கம்மா. அப்போ இது தேசிய கடற்படை தினம். அதே மாதிரி இன்றைய தினத்தில் சர்வதேச சிவிங்கி புலிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. முதல் முறையாக இந்த சிவிங்கி புலிகள் தினம் கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி பாருங்கம்மா, 2010ஆம் ஆண்டு. சரிங்களா, இந்தியாவில் 1947ஆம் ஆண்டு கடைசியாக சிவிங்கி புலிகள் வந்துட்டு அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1952 பார்த்தீங்கன்னா அந்த இனம் முற்றிலும் இந்தியாவில் இல்லை அப்படி மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா, அதனால் ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவிக்கிறாங்க. திட்டத்தின் பெயர் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா, சிவிங்கி புலி மறுவாழ்வு திட்டம். சரி, சிவிங்கி புலிக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்கான இந்திய அரசின் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் ஆப்பிரிக்க நாடுகள், சரியா, நமீபியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து இந்த சிவிங்கி புலிகள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டன. இந்த திட்டத்தின் கீழ் செப்டம்பர் 2022 மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு முக்கியமான தேசிய பூங்காவின் பெயர் பார்த்துக்கோங்க, குனோ பல்பூர் தேசிய பூங்கா. இந்த பூங்காவில் இந்த ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ள அந்த சிவிங்கி புலிகள் விடப்பட்டது. சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரே சிவிங்கி புலி 5 குட்டிலாம் போட்டுது. அது சிறப்பாக பெரிய செய்தியெல்லாம் வந்துடுது. சரிங்களா, நமக்கு இதில் தெரிய வேண்டியது சிவிங்கி புலி மறுவாழ்வு திட்டத்தை இந்தியா தொடங்கியிருக்கிறாங்க. சர்வதேச அளவில் இந்த சிவிங்கி புலிகளுக்கான தினம் 2010ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எந்த தேதியில்? டிசம்பர் 4. அப்போ டிசம்பர் 4 அப்படின்னா சிவிங்கி புலி கடற்படை தினம், ரெண்டுமே அதே தினத்தில் வருது. கவனமாக இருக்குது. சரிங்களா, இது தவிர இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கடராமன் அவர்களின் பிறந்த நாள் இன்றைய தினம் மறக்கக்கூடாது. சரிங்களா, இந்தியாவின் 8வது குடியரசுத் தலைவராக, சரி, இந்தியாவின் 8வது குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்தவர் வெங்கடராமன் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே பாருங்க. சரிங்களா, எப்போ 1987 முதல் 1992ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவின் 8வது குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்தவர் திரு வெங்கடராமன் அவர்கள். அவருடைய பிறந்தநாள் இன்றைய தினம். சரிங்களா, அதே மாதிரி
புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படும் தா பிச்சமூர்த்தி, சரிங்களா, அவருடைய பிறந்த நாள் இந்த டிசம்பர் 4ஆம் தேதி. இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த தலைவர்கள் என்ன சாதனை படைச்சிருக்கிறாங்க, இப்போ நமக்கு பார்த்துருக்க தா பிச்சமூர்த்தி அவர்கள் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறாங்க, அந்த புது கவிதைக்கு என்ன பேர், அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சிட்டிங்க அப்படின்னா போட்டித் தேர்வுகளை நம்ம சூப்பராக ஒரு லீடிங்கில் போயிட்டே இருக்கலாம். மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 மார்க் எடுத்துடலாம். 4-5 மார்க் தானா இவ்வளோ எஃபர்ட்டுக்கு அப்படின்னு நினைக்கலாம். இந்த 4-5 மார்க் தான் நம்ம லைஃபை மாற்றும். கவனம் பாருங்கள், விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஓகே, இது வந்து முக்கிய தினங்கள் வருது. அடுத்தபடியாக பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு செய்திமா. சரி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த விளிம்பு நிலை மக்கள், ஓகேவா, பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டம் இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக எப்பவுமே இருக்கும். அதில் பாருங்கள், இந்த தினத்தில் பார்க்குறது மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளித்தல் அறிமுக விழா. அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக, நோட் பண்ணிக்கோங்க, இந்தியாவிலேயே முதல் முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் மக்கள் பிரதிநிதிகளாக யாரை, மாற்றுத்திறனாளிகளை தமிழ்நாடு அரசு நியமனம் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இந்த செய்தி. பாருங்கள், டிசம்பர் 3ஆம் தேதி நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோவில் பார்த்துருந்தோம், உலக மாற்றுத்திறனாளிகள் தினம். அந்த உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் நியமிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளித்தல் அறிமுக விழா நடைபெற்றது. சரியா? இதில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் புதிய மக்கள் பிரதிநிதிகளாக 3631 மாற்றுத்திறனாளிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சரிங்களா? மாற்றுத்திறனாளிகள் பொருளாதார மேம்பாடுக்கான அரசு துறைகளில் உகந்த பணியிடங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு 4% இடஒதுக்கீடு முறையில் வாய்ப்புகள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நம்ம கடந்த வீடியோவில் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்காமா? 1995ஆம் ஆண்டு அன்று மாற்றுத்திறனாளிகள் சட்டம் மத்திய அரசினால் நிறைவேற்றப்பட்டது. அதன் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த சட்டம் 2016ஆம் ஆண்டில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டமாக மாற்றப்பட்டது. ஞாபகம் இருக்கா? அந்த சட்டத்தின்படி 4% இடஒதுக்கீடு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் தான் அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற அந்த மக்கள் பிரதிநிதிகளில் 4% பேர் மாற்றுத்திறனாளிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே முதல் முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் மக்கள் பிரதிநிதிகளாக, சரிங்களா, நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்க நம்முடைய தமிழ்நாட்டில் மறக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? நேற்று தின வீடியோவில் இருந்து, நேற்று தினத்தில் 2016ஆம் ஆண்டு, சரியா, என்னென்ன சட்டங்கள் பார்த்தோம், 2016 என்ன சட்டங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு அப்படியே சொல்லிட்டு போனால் மட்டும் பார்த்தாது, இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோமோ அது எப்போவுமே மைண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இருக்கணும். சரியாமா? ஓகே, பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். அதான் இந்த பயணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்தியாவில் முதல் மாநிலமாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் மக்கள் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளது. நிறைய விஷயங்களில் தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் முறையாக முன்னோடி மாநிலங்களாக இருக்குது. எதெல்லாம் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஆனால் நானும் அதுக்கு ஒரு பிளான் போட்டு நோட்டு போட்டு எழுதிட்டு தான் இருக்கேன். சரி, இதெல்லாம் இந்தியா டாப் 3ல் இருக்கிறாங்க. சரி, தமிழ்நாடு டாப் 3ல் இருக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் டாப்பில் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டு எழுதிட்டு இருக்கேன். அதுக்கும் ஸ்பெஷல் வீடியோ இருக்குது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, அடுத்து ஒரு இந்தியன் ஜியாகிரஃபி. சரியா? இந்திய புவியியல் தொடர்பாடைய ஒரு முக்கியமான செய்தி பாருங்கள். வேளாண் விளைபொருட்களுக்கு, சரியா, வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு. ஓகேவா? பாருங்கள், தமிழ்நாட்டிற்கே உரித்தான தூய மல்லி அரிசி, சரியா, தூய மல்லி அரிசி, அடுத்து கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை ஆகிய பொருட்களுக்கு, அதாவது இது எல்லாமே வேளாண் விளைபொருட்களுக்கு தனித்துவ புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. சரிங்களா? அதாவது புவிசார் குறியீடு அப்படிங்கிறது எதுக்குமா வழங்கப்படும்? புவிசார் குறியீடு அப்படிங்கிறது ஜிஐ டேக்னு சொல்லுவாங்களா, ஜிஐ டேக். சரிங்களா? இந்த புவிசார் குறியீடு, அதாவது ஒரு இடத்துல, ஒரு மாவட்டமோ இதை குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மூலப்பொருள் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். அதை பயன்படுத்தி அந்த ஏரியாவில் ஒரு சிறப்பான பொருளை தயாரிப்பாங்க. சரியா? அதற்கு நிறைய ஃபேமஸான, சரி, ஒரு நல்ல புகழ்பெற்ற பெயர்கள்லாம் கிடைக்கும். இந்த பேரை சொன்னால் இது இந்த பொருள் தான் அங்கே தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளப்படுத்தி காட்டுவதற்காக தான் ஜிஐ டேக், அந்த புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது. முதல் முறையாக புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் டீ. பின்னாடி நோட்ஸில் வருது டார்ஜிலிங் டீ. சரிங்களா? தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த ஜிஐ டேக், இந்த புவிசார் குறியீடை பெற்ற பொருள் காஞ்சிபுரம் பட்டு. ஓகேவா? இந்த லிஸ்ட்டில் வேளாண் விளைபொருட்கள் ஒரு 2 பொருட்களுக்கு இந்த ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஒன்று எதுன்னு சொல்லி பாருங்கள், தூய மல்லி அரிசி, அடுத்து கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை. சரியா? சரி, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சோழவந்தான் வெற்றிலை, பண்ருட்டி பலாப்பழம், பண்ருட்டி முந்திரி, விருதுநகர் சம்பா வத்தல், ராமநாதபுரம் சித்திரைக்கார அரிசி, புளியங்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், தூய மல்லி,
கவுந்தம்பாடி, நாட்டு சர்க்கரை இந்த லிஸ்ட்ல இப்போ உள்ள சேர்த்துக்கிறாங்க. சரி, ஐயா 9 வேளாண் பொருட்களுக்கு இதுவரை புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சரி, தமிழ்நாடு அரசினால் பெறப்பட்டுள்ளது. ஓகேவா, கிட்டத்தட்ட 41 பொருட்களுக்கு தமிழ்நாடு அரசு ஜிஐ டேக் பெறுவதற்காக அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ சமீபத்தில் ஓகேவா ஒரு 9 பொருட்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த லிஸ்ட்டில் புதுசாக சேர்ந்தது எதுமா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது, விட்டுறக்கூடாது. சரிம்மா, தூய மல்லி அரிசி மற்றும் கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரை. அடுத்து போகலாமா? சரி சரி, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னால அந்த புவிசார் குறியீடு ஓகேவா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்கம்மா, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், ஷார்ட்டாக ஜிஐ. எதெல்லாம் பேச்சு வழக்கில் நம்ம ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோமோ அதோட விரிவாக்கத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். இந்தியாவில் இதுதான் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, இந்த மாதிரி தான் தொடர்படுத்தி கேட்குறாங்க பாருங்கள். புவிசார் குறியீடுகள் சட்டம், பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு செப்டம்பர் 2023 நடைமுறைக்கு வந்தது. அப்போ புவிசார் குறியீடுகள் சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டது? 1999. அதாவது கார்கில் வார். சரியா, கார்கில் வார் நடைபெற்றதில், ஆபரேஷன் விஜய் நடைபெற்றதில் இந்திய ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைக்கு பேர் ஆபரேஷன் விஜய், மறக்கக்கூடாது. அந்த ஆபரேஷன் விஜய் நடைபெற்ற கார்கில் வார் அந்த டைமில் தான் புவிசார் குறியீடு தொடர்பான அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து 2003ஆம் ஆண்டில் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்குது. எப்போ? 2003ல். இந்த மாதிரி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், சமீப கால போட்டித் தேர்வுகளில் இந்த மாதிரி டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதாவது ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருக்கும், அதோடைய ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு சட்டம், சரியா, உரிமைகள் சட்டம் ஏதாவது ஒன்று இருக்கும், அதை தான் அப்படியே எக்ஸாமில் கேட்குறாங்க. கவனம் பாருங்கள், நூற்றுக்கணக்கான சட்டங்கள் இருந்தாலும் எந்த சட்டம் நியூஸ் பேப்பரில் வருதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரியாம்மா? ஓகே, அடுத்து இந்தியாவில் புவிசார் குறியீடு பெற்ற முதல் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் டீ. சரியா, டார்ஜிலிங் டீ எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது சொல்லுங்கள்? நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். மக்களே, மாணவ நண்பர்களே, விட்டுறாதீங்கம்மா, இந்த வாட்டி எப்படியாச்சும் அடுத்து தூக்கணும், அதுக்கு தான் எவ்வளோ முயற்சி. சரியா, டார்ஜிலிங் மேற்கு வங்க மாநிலத்தில் புகழ்பெற்ற ஒரு டீ. சரியா, இந்தியாவிலே முதல் முறையாக 2004ஆம் ஆண்டு இந்த டார்ஜிலிங் டீக்கு வந்துட்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. சரி, நம்ம அதை வந்து லிங்க் பண்ணி நிறைய சொல்லியிருப்போம். சரியா, சுனாமி வந்தது அப்போ தான். சரியா, சுனாமி வந்ததுனால சுனாமி கடல் அலையில் நம்ம ரொம்ப நேரம் மாட்டிருக்கிறதுனால பயங்கரமாக குளிர் அடிக்கும். குளிர் தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன குடிக்கிறோம்? டீ குடிக்கிறோம். 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு அப்புறம் டீ குடிக்கிறோம். அந்த டீயின் பேர் தான் டார்ஜிலிங் டீ. என்ன டீ? டார்லிங் டீ கிடையாது, டார்ஜிலிங் டீ. எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது? மேற்கு வங்க மாநிலம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதல் முறையாக புவிசார் குறியீடு பெற்ற பொருள் எதுமா? காஞ்சிபுரம் பட்டு, மறக்கக்கூடாது. 2004 2005ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் காஞ்சிபட்டுக்கு தான் இந்த ஜிஐ டேக் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்போ புவிசார் குறியீடுகள் சட்டம் 1999 நடைமுறைக்கு வந்தது. 2003 முதல் பொருள் டார்ஜிலிங் டீ, வெஸ்ட் பெங்கால். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பொருள் காஞ்சிபட்டு, மறக்கக்கூடாது. சரியா, அடுத்து போலாமா? சூப்பரான பயன்மா, இது விட்டுறாதீங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு செய்தி ஒன்று பாருங்களேன். எல்லாமே சூப்பர் தான், நம்ம ஃபில்டர் பண்ணி தான் கரெக்டாக எக்ஸாமுக்கு என்ன தேவையோ எப்படிலாம் கேட்குறாங்களோ அதன் அடிப்படை தான் செய்திகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணை ஆணையங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, கரூரில் தமிழக வெற்றி கழகம் சரி அவங்க நடத்திய ஒரு மாநாட்டின் போது சரி கூட்ட நெரிசலை சிக்கி கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. அதை விசாரிப்பதற்கு பாருங்கள் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. சரியா, முன்னாள் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தினை தமிழ்நாடு அரசு அமைச்சிருந்தாங்க. அதில் ஏன் அந்த கூட்ட நெரிசலில் மக்கள் இறந்துட்டாங்க, எனக்கு ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய தான் அருணா ஜெகதீசன் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. ஓகேவா, அதே மாதிரி இன்னொரு கமிட்டி பாருங்கள், ஒரு ஆணையம் நீதிபதி அஜய் ரஸ்தோகி ஆணையம் யாரால் உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டது. சரிங்களா, இதன்படி என்னன்னு சொல்லி பாருங்கம்மா, அஜய் ரஸ்தோகிக்கும் அந்த ஜெகதீசன் கமிட்டிக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பாருங்க. இங்கே அருணா ஜெகதீசன் ஆணையம் யாரால் உருவாக்கப்பட்டது? தமிழ்நாடு அரசினால் உருவாக்கப்பட்டது. ஓகேவா, அஜய் ரஸ்தோகி ஆணையம் உருவாக்கப்பட்டது யாரால? சுப்ரீம் கோர்ட். ஓகேவா, இந்த நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கமிட்டியை போட்டுக்கிறாங்க. சரிங்களா, சும்மா ஜஸ்ட் சிபிஐ விசாரிச்சுட்டே போகக்கூடாது. அந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக சிபிஐ எப்படிலாம் விசாரிக்கிறாங்க அது தொடர்பாக தான் அதை கண்காணிப்பதற்காக தான் என்ன கமிட்டி போட்டுக்கிறாங்க? அஜய் ரஸ்தோகி கமிட்டி. அதை உருவாக்குனது உச்ச நீதிமன்றம். சரிங்களா, இதில் ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? சிபிஐ சரியா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எப்போது உருவாக்கப்பட்டது, தற்போது இயக்குனர் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம பதிலில் சொல்லுங்கள். சரியாம்மா? சரி, இன்னொரு போனஸ் கேள்வி நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம்
இதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு சம்பவத்திற்காக உருவாக்கப்பட்டது. எதனுடன் தொடர்புடையது? அருணா ஜெகதீசன் ஆணையம். 2 விஷயம். ஒன்று, கரூர் அந்த கூட்ட நெரிசல் மரணம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க. அது எதை பற்றி விசாரிப்பதற்கு அப்படிங்கிறது மறக்காம போனஸ் கேள்வியாக பதிலாக சொல்லுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணுங்கம்மா. நல்ல டைம் இருக்குது, பொறுமையாக போகலாம். சூப்பராக அந்த வாட்டி சாதிக்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கம்மா. அடுத்து டெய்லி நியூஸ் பேப்பரில் வர்ற ஒரு செய்தி, சரியா? மழை எச்சரிக்கை வண்ணங்கள். சரியா? மழை எச்சரிக்கை வண்ணங்கள் பாருங்கள். அதாவது டெய்லி பார்த்தீங்கன்னா மழை பெய்தோ இல்லையோ, ஓகேவா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சரியா, ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்டு, ஓகேவா, ஏதாவது ஒரு அலர்ட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த அலர்ட்டு கொடுக்கறதுக்கு சில கலர்கள், சரியா, ரெட் அலர்ட்னா என்ன, ஓகேவா, ஆரஞ்சு அலர்ட்னா என்ன, எல்லோ அலர்ட்னா என்ன, க்ரீன் அலர்ட்னா என்ன, எவ்வளவு ரெயின்ஃபால் ஒரு 24 மணி நேரம் ஒரு நாளைக்குள்ளே மழை பொழிவு பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில் அந்த அலர்ட்டை வந்து கொடுப்பாங்க. மக்கள் வந்துட்டு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? பார்க்கலாமா? மழை எச்சரிக்கை வண்ணங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ரீன் அலர்ட், சரியா, பச்சை 24 மணி நேரத்திற்குள், எல்லாமே 24 ஹவர்ஸ் தான். சரி, 24 மணி நேரத்திற்குள் 64 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப கம்மி, சாதாரண ஒரு மழைப்பொழிவு தான். சரிங்களா? 64 மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் கிடையாது, மில்லிமீட்டர். கவனமாக இருங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து மஞ்சள் நிற எச்சரிக்கை. சரியா? எல்லோ அலர்ட் வந்துட்டு இந்திய வானிலை துறையால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா 24 மணி நேரத்தில் 64.5 மில்லிமீட்டர் முதல் 115.5 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யலாம். இது சமூகங்கள், மக்கள் எச்சரிக்கையாக இருக்க ஒரு ஆரம்ப சமிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எப்பா கொஞ்சம் மழை பெய்ய ஜாஸ்தி பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் மக்களே என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க அப்படிமா சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு விடுவிக்கப்படும் அந்த அலர்ட்டுக்கு என்ன பேர்? எல்லோ அலர்ட், மஞ்சள் எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க. இதில் 64.5 மில்லிமீட்டர்லேருந்து அதிகபட்சமாக 115.5 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ நாளைக்குள்ள? ஒரு நாள், அதாவது 24 ஹவர்ஸுக்குள்ள. ஓகேவா? அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா இதுதான் பொதுவாக அடிக்கடி வரக்கூடியது, ஆரஞ்சு அலர்ட். சரியா? 24 மணி நேரத்தில் இங்கே விட்ட 115.5 மில்லிமீட்டர் பார்த்தோம்ல, எங்கே? மஞ்சள் அலர்ட்டில். இங்கே பார்க்குறது 115. சரிங்களா? 6 மில்லிமீட்டர் முதல் அதிகபட்சம் 204.4 மில்லிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது மிக கனமழையை குறிக்கிறது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு கூட, சரிங்களா, திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் பார்த்தீங்கன்னா மிக கனமழை எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தை முக்கியம். சரிங்களா? குறைவான மழையாக இருந்தால் பச்சை. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 64.5 மில்லிமீட்டர்லேருந்து 115.5 மில்லிமீட்டர் வரைக்கும் ரெயின்ஃபால் இருக்க வாய்ப்பு இருந்ததுன்னா அதுக்கு வந்து மஞ்சள் அலர்ட். மிக கனமழைக்கு தான் என்ன அலர்ட் கொடுப்பாங்க? ஆரஞ்சு அலர்ட். இதில் 115.6 மில்லிமீட்டர்லேருந்து 204.4 மில்லிமீட்டர் வரைக்கும் ரெயின்ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்குது 24 மணி நேரத்திற்கு. ஓகேவா? அடுத்து வர்றதான் ஆபத்து பாருங்கள், ரெட் அலர்ட். சரியா? சிவப்பு எச்சரிக்கை. 24 மணி நேரத்தில் 204.5 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் போது இந்த எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இது மிக கடுமையான மழைப்பொழிவு மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும், சரியா, வாழ்க்கைக்கும் சொத்துக்களுக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் நிலையை இது வந்து உணர்த்துகிறது. ஞாபகம் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரெட் பாக்கெட்டு, பால் பாக்கெட்டு, சரியா, என்னது இந்த கேண்டில் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு சேஃபு அப்படிங்கிற மாதிரி நம்மளை முன்னாடியே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு பெருசாக பர்ச்சேஸ் பண்ணி ஒரு மூட்டையை வாங்கி வைக்க சொல்லுவாங்கள்ல, அந்த அலர்ட்டுக்கு தானே பேர் ரெட் அலர்ட்டு. அது பார்த்துக்கோங்க. 204.5 மில்லிமீட்டருக்கு மேலே ரெயின்ஃபால் இருந்தால் இதுதாம்மா மழை எச்சரிக்கை தொடர்பான முக்கியமான அந்த கலர்ஸ், வண்ணங்கள். சரியா? வெட்டக்கூடாது. ஓகேவா? நேற்று தினத்திலே நம்ம நிறைய பார்த்துருந்தோம். சரியா? இந்திய வானிலை ஆய்வுத்துறை ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? ஒரு பக்கத்துக்கு ஒரு போனஸ் கேள்வியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளது? அந்த தலைமையிடத்திற்கு என்ன பேர்? ஐஎம்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு என்ன பேருங்கிறத மறக்காமல் பதிலாக சொல்லுங்கள். இது நம்ம ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தாச்சு, வீடியோலையும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க தயவுசெய்து வீட்டில் போய் பாருங்கள். சரிங்களா? ரிட்டன் போய் பாருங்கள். அடுத்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு செய்தி பாருங்கம்மா, சூப்பரான ஒரு செய்தி. ஒரு இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு சட்டம் கூட சொல்லலாம். பாருங்கம்மா, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009. சரி, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்களா, ஆர்டிஏ, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. இது எதற்காக நீங்கள் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ், சரிங்களா, எல்கேஜிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் ஸ்கூலில், சரியா, கவர்மெண்டோட உதவி இல்லாமல் தனியாக நடத்தக்கூடிய அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் 25% ஏழை மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அப்படி வழங்குறதுக்கு தமிழ்நாடு அரசானது மத்திய அரசின் ஒரு திட்டத்தின் மூலம் நிதியை கொடுப்பாங்க. இன்றைய தினம் செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா 2 கல்வி ஆண்டுகள் 2023-24, 2024-25 இந்த கல்வி ஆண்டுக்காக கிட்டத்தட்ட 875 கோடி அந்த நிதியை அந்த தனியார் பள்ளிகளுக்கு
தமிழ்நாடு அரசு மத்திய அரசின் அந்த சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் மூலம் ஒதுக்கியிருக்கிறாங்க. சரியா, என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்க, இந்தியாவில் 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் எப்போது முதல் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை இலவச மற்றும் கட்டாய கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றிய சட்டம் எந்த வருஷம் நிறைவேற்றப்பட்டது? 2009 இந்த சட்டம். ஆனால் இந்த சட்டம் எப்போது முதல் அமலுக்கு வந்தது பாருங்க, 2009 தான் RTE சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இந்த சட்டமானது இந்திய அரசியலமைப்பின் சரியா 21A பிரிவின் கீழ், மறந்துடாதீங்கம்மா, 21A பிரிவின் கீழ் ஏப்ரல் 1, 2010 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. அப்போ சட்டம் 2009 சரி கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் ஏப்ரல் 1, 2010 மறக்கக்கூடாது. சரி, 2010 என்ன பண்ணியா போடணும் சொல்ல பார்க்கலாம். சச்சின் டெண்டுல்கர் ஃபஸ்ட் டைம் ஒன் டே கிரிக்கெட்டில் டபுள் செஞ்சுரி அடிச்சிருப்பார். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் ரோஹித் சர்மா, அப்புறம் மருமகன் சுப்மன் கில், இஷான் கிஷான் வந்த போனவங்க எல்லாருமே அடிக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு டபுள் செஞ்சுரி அடித்தது யார்? நம்முடைய சச்சின் டெண்டுல்கர், மறக்கக்கூடாது. சரிங்களா, அதே வருஷம் தான் இந்தியன் கரன்சிக்கான சிம்பிள் சரியா டி உதயகுமார் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அது நடைமுறைக்கு வந்ததும் 2010 தான் கவனமாக இருந்திருக்கும். சரிங்களா, அந்த 2010 தான் RTE சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு, மறக்கக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் லிங்க் பண்ணி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அடுத்து தனியார் உதவி பெறாத பள்ளிகளில் அரசிடமிருந்து சரிங்களா எந்த உதவி பெறாத தனியார் பள்ளிகளில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பின்தங்கிய பிரிவினரின் குழந்தைகளுக்காக 25% இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். 100 சீட் இருக்கு அப்படின்னா பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கும் சரி அந்த பேக்வேர்டில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கும் சரி 25% சீட்டு வந்து ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கவனம் பாருங்க. சரியாம்மா, சரி தொடர்ந்து பாருங்க. சரி, அப்படியே சரியா இந்த குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாப்பிற்காக சரிங்களா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. பார்க்கும்போது சாதாரண பாயிண்ட் மாதிரி தெரியும், ஆனால் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது பாருங்க. குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் சரியா NCPCR சொல்லுவாங்க. இந்த NCPCR அப்படிங்கிற இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டது 2007ஆம் ஆண்டு. சரிங்களா, இந்த NCPCR தான் இந்த சட்டத்தின் விதிகளை கண்காணிக்கும். சரியா, 2009 உருவாக்கப்பட்ட சட்டம் 2010 நடைமுறைக்கு வந்ததுன்னு சொன்னோம்ல. இந்த சட்டமானது இந்த சட்டத்தின் கீழ் அந்த ஏழை மக்களுக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்காணிக்கும் அமைப்புக்கு தானே பேர் NCPCR, குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய ஆணையம். எந்த வருஷம் உருவாக்குனாங்க? 2007 அப்படின்னா முதியோர் பாதுகாப்பு சட்டம், முதல் 2020 வேர்ல்டு கப்பு. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த NCPCR அமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி சார்க் அமைப்பில் முதல் முறையாக சார்க் அமைப்பில் 8வது நாடாக உறுப்பினராக இடம்பெற்ற நாடு ஆப்கானிஸ்தான். இப்படி நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது 2007 அந்த லிஸ்ட்டில் இதை சேர்த்துக்கணும். சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் சரிங்களா 2009 நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு இதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம் நிதி உதவி வழங்குகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகள் இலவசமாக அந்த சீட்டு 25% சீட்டை கொடுத்தாலும் அதற்கு அவங்களுக்கு ஆகக்கூடிய அந்த ஈட்டு தொகைன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அவங்களுடைய லாஸ் அதை சரி செய்வதற்கு மத்திய அரசின் மூலமாக தான் நிதி கொடுக்குறாங்க. அந்த மத்திய அரசின் திட்டத்துக்கு பேர் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம். தொடங்கப்பட்ட வருஷம் 2018. சரி, சர்வ சிக்ஷா அபியான் 2001 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது தொடக்க கல்வி தொடர்பானது. ஒட்டுமொத்த எல்லா கல்வியும் ஒருங்கிணைத்து ஒரே திட்டமாக கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தின் பெயர் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம் 2018. இதன் கீழ் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இங்கே பாருங்க, சமக்ரா சிக்ஷா திட்டம் என்பது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டமாகும். சரிங்களா, அப்போ ஒட்டுமொத்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பார்த்துருக்கோம். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம், இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009, நடைமுறைக்கு வந்தது 2010. NCPCR எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் ஒரே இடத்துல கொடுக்கும் பார்த்துக்கோங்க. அதான் நம்முடைய ஸ்பெஷல். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். திருப்பியும் நான் சொல்றது அதுதான். சரியா, விடாமுயற்சி இருக்கணுமா கண்டிப்பாக. அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமான செய்தி, தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் சரியா தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் அரசியல் கட்சிகள் நிதி, அதாவது கருப்பேன் குசும்பேன் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். 2024ஆம் ஆண்டு எலெக்ஷன் நடந்தலாமா, மக்களவைத் தேர்தல். அந்த டைமில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் சரியா அரசியல் கட்சிகளுக்காக அந்த நன்கொடை வழங்குவதற்கான ஒரு பத்திர திட்டம், சரி அரசியல் கட்சிகள் நன்கொடை பத்திர திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது. எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டமானது ஓகேவா இந்திய அரசியலமைப்பிற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை இந்திய உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பில் சொல்லிட்டாங்க. சரிங்களா, அந்த சட்டத்துக்கு அந்த தேர்தல் பத்திரங்கள் சரியா தேசிய தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட அந்த
தேர்தல் பத்திரங்கள் நிதி திட்டத்தின் அந்த பத்திரங்கள் திட்டத்துக்கு பதிலாக தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, நிதி உதவி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பித்து அதுலேருந்து இந்த நிதியை பெற ஆரம்பித்தாங்க. இப்படி 2024-25 நிதியாண்டில் தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் அதிக நிதி பெற்ற கட்சிகள் கண்டிப்பாக இரட்டாப்பில் இருக்கிறாங்க. முதலிடம் பிஜேபி பெற்ற மொத்த நிதி 2024-25 ஆண்டில் 959 கோடி. இந்த பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ளது சரி காங்கிரஸ் கட்சி. பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் 313 கோடி ரூபாய் நிதி உதவியை பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ தேர்தல் பத்திரங்கள் அந்த திட்டம் 2024 கைவிடப்பட்டது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக. அதுக்கு பதிலாக தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் அரசியல் கட்சிகள் பெற்ற நிதியில் 2024-25 நிதியாண்டில் டாப்பில் இருக்குது பிஜேபி, செகண்டில் காங்கிரஸ் கட்சி. சரியா? நம்ம தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதுதான். சரியா? ஓகே, இதான் நம்ம சொல்லியிருக்கிறது தேர்தல் பத்திரங்கள் நன்கொடை பத்திர திட்டம் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட ஆண்டு 2024. ஓகேவா? அடுத்து என்ன ஒரு செய்தி பாருங்கம்மா, இதுலேருந்து அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்பான் பாருங்க. சுற்றுச்சூழலையும் சேர்க்கலாம், இதை வந்து ஜாகிரபிலையும் சேர்க்கலாம். நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ் திட்டம். சரியா? ப்ளூ ஃப்ளாக். சரியா? ப்ளூ ஃப்ளாக் அப்படி சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு கடற்கரையானது சரிங்களா ரொம்ப தூய்மையை கடைபிடிக்கிறாங்களோ, சர்வீஸ் லெவலில் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததோ, அதன் அடிப்படையில் அந்த சில கடற்கரைகளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ் திட்டம் சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் முழுமைக்கும் டென்மார்க் நாட்டை சேர்ந்த சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளையால் வழங்கப்படுகிறது. அது ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா FEEன்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு ட்ரஸ்ட் எங்கே செயல்படுகிறது, டென்மார்க் நாட்டில். இவங்க தான் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சர்வதேச சுற்றுச்சூழல் தரநிலைகளின்படி ஒரு சிறந்த கடற்கரைக்கு வழங்கப்படும் ஒரு சர்டிஃபிகேட் தான் இது. சரியா? இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் அப்போ இந்த கடற்கரை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டு மக்களும் அங்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சுற்றுலா மேம்படும், அந்த மாநில அரசிற்கு நிறையா வருமானங்கள் கிடைக்கும். சரிங்களா? சரி, எதுக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட் ஆனது கடற்கரைகளின் தூய்மை, பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் மேலாண்மை, நீரின் தரம் மற்றும் நிலைத்தகு சுற்றுலா வசதிகள் போன்ற பல அம்சங்களை மதிப்பிட்டு வழங்கப்படுகிறது. சரிங்களா? இது பொதுவான செய்தி. தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த நீலக்கொடி சான்றிதழை பெற்றது யாருன்னு சொல்லி பாருங்கம்மா. தமிழ்நாட்டின் முதல் நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற கடற்கரை கோவளம் கடற்கரை. சரி, கோவளம் பீச் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கிறாங்க. சரியா? சமீபத்தில் இந்த லிஸ்ட்டில் யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரை. அது எங்கே உள்ள கடற்கரைன்னு சொல்லி பாருங்கள். சென்னை தான். ஓகேவா? சென்னை தானே, சென்னைனால மெரினா. ஓகேவா? தேனாம்பட்டை மண்டலத்தில் அமைந்துள்ள மெரினா கடற்கரைக்கு தான் இந்த நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் டைம் வழங்கப்பட்டது கோவளம். சமீபத்தில் இந்த பட்டியல் இணைந்தது மெரினா கடற்கரை. அது வந்து தேனாம்பட்டையில் அமைந்துள்ளது. சரிங்களா? அடுத்து போலாமாம்மா. கடைசியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். மக்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சூப்பராக பதில் சொல்லுங்கள். சரிங்களா? எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரிலிம்ஸுக்காக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், சரியா? டிஎன்பிஎஸ்சி, RRB, SSC எந்த எக்ஸாமும் சரி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு லெவலுக்கு நம்ம ரீச் பண்ண முடியும். சரியா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். முதல் சூப்பர் 6 கேள்வி, தேசிய கடற்படை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் மக்கள் பிரதிநிதிகளாக மாற்றுத்திறனாளிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர்? அந்த 4% இடஒதுக்கீடின்படி. சரியா? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, சமீபத்தில் எந்த வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? அது எந்த மாவட்டத்தில் புகழ் பெற்றது? அதை பதில் சொன்னால் சூப்பராக இருக்கும். நான்காவது சூப்பர் 6 கேள்வி, தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற முதல் பொருள் எது? அப்படியே இந்தியாவில் எது ஃபஸ்ட்டுங்கிறத சேர்த்து சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, கரூர் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்தின் தலைவர் யார்? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்தது? மறக்காம எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க. சூப்பர் 6 கேள்விகள், போனஸ் கேள்விகள் எல்லாத்துக்கும் அருமையான முறையில் பதில்களை சொல்லிட்டு வாங்க. வரும் தேர்வுகளில் நம்ம நல்ல ஒரு சாதனை படைத்து, சும்மா சாதாரண வெற்றி இல்லை, சாதனை வெற்றியை படைக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.